ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 112வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவில் பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கலெக்டபிள் கார்ஸ், அதாவது ஒரு 2030 2035 ஆகிறப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் சொல்ல போகிற கார்ஸ் எல்லாமே ஒரு கலெக்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்ஸோட லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட்ஜெட்டில் மோட்டா ஃபேமுக்கு வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது சொல்லு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கோம். ஆசிரியர் நான் வந்து அந்த கார்ஸோட ஸ்பெஷாலிட்டி பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்பெஷாலிட்டி பேசினா 5 எபிசோட் போகும், எதெல்லாம் கார்ஸ்ன்னு மட்டும் பேசிட்டு போவோம். ஓகே, பார்ப்போம். அதாவது என்னன்னா, கார் கலெக்ஷன் சொல்லக்கூடியதில் கலெக்டபிள் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து வெளிநாட்டில் அது ஒரு நிறைய பேருக்கு ஹாபி. அதுலேயே நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது, மியூசியம்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அது இப்போ கார் வாட்சிங் மாதிரி கார் கலெக்டிங் ஒரு ட்ரெண்ட். நம்ம ஊரில் வந்து கார் கலெக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ரேரஸ்டான கார்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியா ஈரால இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதை தான் நான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் வெளியே தெரியாது, ஏன்னா அவங்க ஒரு ஜெனரேஷனாகவே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பைக்ஸ் வச்சுருப்பாங்க, கார்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அதை பப்ளிக்காக என்ன பண்ண மாட்டாங்க, ரிவீல் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறதுல தான் இவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணக்கூடிய கார்ஸை பற்றி பேசலாம். ஏன்னா ஒரு கிரேஸ் இருக்குது நம்ம மோட்டா ஃபேமிலியில் கொஞ்சம் பேருக்கு வந்து. ஏன்னா இப்போ ரீசனாக நம்மளோட கம்யூனிகேஷன்ஸை பார்க்கும்போது பழைய கார்ஸுக்கு மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் பழமையை பார்த்து போய் கொஞ்சம் டேட்டாவை சர்ச் பண்ணியிருக்கோம். எப்படின்னா பழைய கார்ஸ் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஓஜின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் இதில் வந்து ஒரு ப்ரையாரிட்டி வருது. இல்லை, ஓல்டு ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய ஓஜின்னு சொல்லக்கூடியது. இந்த ஓஜி கதையெல்லாம் கேட்கும்போது நம்ம காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய மெக்கானிக்கல் விஷயங்கள் நம்ம படித்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஹை பீம்ஸுக்கு டிப்பரை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஸ்டியரிங் பை ஒயர் வந்திருக்கு, டிரான்ஸ்மிஷன் பை ஒயர் இருக்குது. அன்னைக்கு எல்லாம் டைரக்டாக இருந்தது. நீ டிரான்ஸ்மிஷன்லாம் பார்த்தேன்னா செயின் ட்ரிவனா இல்லை, கேபிள் ஷிஃப்ட் இல்லை, எல்லாம் மெக்கானிக்கலி இருந்தது, லிவர் பேஸ்டாக இருந்துன்னு சொல்ல முடியும். இந்த கியர் பாக்ஸ், இது ஸ்டியரிங் காலம் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ரேக் அண்ட் பினியன் எல்லாம் அப்படியே ராவாக இருக்கும். என்ஜின் எல்லாம் பாரு, ஓவர் ஹெட் வால்வ் வர்றதுக்கு முன்னாடி சைடு வால்வ் என்ஜின்ஸ் இருந்தது, பெட்ரோல் என்ஜின்ஸ் இருந்தது. அப்போ பழைய கார்ஸ் வந்து பெட்ரோல் தான் பழசு. நம்ம அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன வந்திருக்கோம்னா, இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுல ஒரு செட். அதை தான் நானும் மீன் பண்ணேன். டேனி ஒரு செகண்ட் பதறிட்டான். நம்ம திருப்பி அதுக்கு பின்னாடி போயிட்டோமா, திரும்ப பழைய கார்ஸ் இல்லை அங்கே போக மாட்டோம். நம்ம என்ன, அதை தான் நான் டிரைவ் பண்ண வந்தேன். அதாவது இந்த கதைக்குள்ளே போய் நம்ம எடுக்கிறத வரைக்கும் நம்மளோட இப்போ நான் 40க்குள்ளே வந்தாச்சு. இனி ஒரு 10 வருஷம் தாண்டினோன்னா அடுத்த ஜென் பீப்புள் வராங்க. இப்போ நீங்கள் வந்து ஜென் எக்ஸா ஜென் சியா இது மாதிரி ஏதோ இருக்கு. அது ஒரு கன்ஃபியூஷன். மில்லேனியல்ஸா இதே மாதிரி இப்போ வந்து 2010க்கு மேலே உள்ள பீப்புள் இருப்பாங்கல்ல, இப்போ பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ எல்லாம் என்ன ஒரு 12 வயசு 10 வயசில் இருக்கிற பீப்புளே நமக்கு மெசேஜ் அனுப்பாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்க 8ஆம் கிளாஸ் படிக்கணும்லாம் சொல்லி. இந்த பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கிற நேரம் இவங்களுக்கு வாங்கக்கூடிய இல்லை இவங்க வாங்கினா நினைக்கக்கூடிய அவங்களுக்கு நம்ம வச்சிருக்க வேண்டிய அதுதான் அவங்களுக்காக நம்ம கலெக்ட் பண்ணி வைக்க வேண்டிய பொசஷன்ஸ், அதில் கொஞ்சத்தை நம்ம பேசுவோம். ஓகே, இது வந்து ஒரு தனி ஜேனர். இந்த கார்ஸ் எல்லாம் டிப்ரிஷியேட் ஆகாது. அதான் மெயின் விஷயம். இப்போது இதில் கலெக்டபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் அதில் ஃபினான்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும். இந்த ஃபினான்ஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லக்கூடியதில் கார் கலெக்டர்ஸ் எல்லாருமே நாளைக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி கோல்டு மாதிரி இது பண்ணல. ஆனால் இதில் வந்து வேல்யூ டிப்ரிஷியேட்டும் ஆகாது. ஆனால் அந்த காரோட ஓனர்ஷிப்பில் ஒரு ஜாயம் இருக்கும். ஓகேயா, அதான் கதை. இப்போ நான் கரெக்டாக வந்துட்டேன்ல. அதில் டேனி ஒரு செகண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்த அந்த கதைக்குள்ள அது இன்னொரு பாட்காஸ்ட் நம்ம பேசலாம். ஓல்டு கதை. நீ ஒரு ஆர்டர்லவா ஃபியட்ல இருந்தோம் இல்லை, அதுக்கு முன்ன சூப்பர் செலக்ட் அண்ட் மில்லிசெண்டர். அதாவது அந்த மாதிரி டோர்ஸு தான் அதோட ஐடென்டிட்டி. அந்த குட்டி ஸ்லீக்கான கார், அந்த கிரில்லுக்குன்னே ஒரு ஸ்டைல், அதில் அந்த ஃபியட்டோட அந்த லோகோ, அப்புறம் அந்த டோர் திறக்கும். இங்கே மார்த்தாண்டமில் ஒரு கார் இருக்குது, ரொம்ப ஓல்டு கண்டிஷனில் இருக்குது. அதில் அவங்க கொடுத்தா வாங்கலாம். தொடக்கத்தில் இந்த மாதிரி கார் வச்சிருக்க விற்கக்கூடாது. ஒரே விஷயம், இதில் உள்ள மோட்டோ ஃபேமுக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி கார்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருக்குது, உங்கள் தாத்தாவோடது இல்லை உங்கள் ரிலேட்டிவ் இருந்தால் அப்படியே வாங்கி வச்சுருங்க. நீங்கள் அதை வாங்கி ரெடி பண்ணுங்க, இல்லை விற்கிறதா இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, சூப்பர் செலக்ட், மில்லிசெண்டோ,
அதே மாதிரி ஒரிஜினல் ஃபியட் அந்த 1100D அந்த சீரீஸ் அது வந்து அதையும் சொல்லிக்கிட்டு நம்ம இந்த ப்ரீமியர் பத்மினி கூட சொல்லலாம். ஏன் நம்ம அதை ஒரிஜினல் சொல்கிறோன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்க முடியாத காலம் ஷிஃப்ட் ஆகலாம். அந்த டேஷ்போர்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்டார்டர் கீ போடுற இடத்துக்கு கீழே ஒரு ஆஸ்ட்ரேல இருக்கும். அதில் இருக்கிற அனலாக் மீட்டர்ஸ், ஸ்பீடோமீட்டரே அப்படி இவ்வளோ தான் இருக்கும். ரேடியோ ஸ்டைலில் இருக்கும். இதெல்லாம் அந்த கிளாசிக்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அது எல்லாம் அந்த காலத்தோட கால ஷிஃப்ட் வந்து அப்படி ஜம்முன்னு ஓட்டணும்னாலே ஒரு ஸ்டைல் இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி கார்ஸ் வச்சுருந்தோன்னா கலெக்ட் பண்ணணும். இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ரீல்ஸ் போடுற இந்த மாதிரி வண்டியை பார்த்தாலே அவ்வளோ லைக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓடி போய் நம்ம வாங்கணும்னு சொல்லலை, கார் கலெக்ட் பண்ணுற ஒரு ஹாபியோ இல்லை வந்து ஒரு ஸ்கோப்போ இருக்கிறவங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு மெயின் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதை நம்ம பேசுகிற இந்த கண்டென்ட் வந்து உங்களோட எவ்ரிடே லைஃப்பை வந்து பாதிக்கக்கூடாது. இப்போ இதனால பாக்கெட் மணி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வாங்கணும்னு மனசில் இருக்கிறவங்க உங்களோட மற்ற ஃபேமிலியில் உள்ள எந்த விஷயங்களும் இதில் என்ன பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகாத மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு லக்ஸரியில் ஸ்பெண்ட் பண்ணுற பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ஒரு எவ்ரிடே காரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, முடியவும் செய்யாது. நமக்கான ஒரு பார்க்கிங் இருக்கணும். அப்புறம் மெயினாக இதுக்கான ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்ணிக்கிடணும். மெக்கானிக் அண்ட் ஸ்பேர்ஸ் இது வச்சாதான் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது இருக்கிறவங்க தான் இது ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம போடணும். ஏன்னா அப்புறம் தப்பாயிரும். வேற ஒரு அடிக்ஷனுக்கு போறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல அடிக்ஷன். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் பெருசா இல்லை. இந்த கார் அடிக்ஷன்ல தான் இந்த மொத்த குழப்பமே இருக்கு. அடுத்து லேண்ட் மாஸ்டர் மார்க் 2. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து இந்த கால் உடஞ்சிருந்த பீரியட்ல ஒரு அதாவது நம்ம இவங்க பகல ஃபுல்லா இருப்பாங்க, மற்ற நேரம் வந்து எங்கே எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் தாண்டி ஒரு இடத்துல ஒரு கார்னரில் யாருக்கிட்டையும் பேச இல்லாமல் கார்னரில் உட்காந்துருக்கிற ஒரு பீரியட் எனக்கு கிடச்சிது. அதாவது அவங்க எல்லாம் வீட்டில் பிஸியாக இருக்கிற நேரம் நம்ம ஒரு இடத்துல தானே ஸ்டேஷனரி தானே உட்காந்துருப்போம். அப்போ இந்த ஃபோன் நோண்டும் போது ஒரு ரீல் உள்ளே வந்தது, ஒரு மார்க் 2 அம்பாசிடர். நான் அதை வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு இந்த மார்க் 2 அம்பாசிடர் ஏன் ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆகும்னா, எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம லக்ஷ்மி விலாஸ் பேக்கரி அவங்கக்கிட்ட இப்போ ஒரு மார்க் 2 இருக்குல்ல 918, அந்த கார் வந்து அன்னைக்கு ஸ்டாக்காக இருந்தது, ஒரிஜினல் ஸ்டாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நோவாவா எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கிராண்டாக ஏதோ கன்வெர்ட் பண்ணி இப்போ திருப்பி பேக் டு மார்க் 2 வந்திருக்கு. நான் நடந்து போகிற நேரம் அந்த காரை ஸ்டேர் பண்ணாமல் போன நாளே கிடையாது. எனக்கு அந்த கிரில், அந்த கனெக்டட் கிரில், அதுலேயும் அது வெளியில் நின்றுதுன்னா ஃபஸ்ட்டு எத்தி பார்க்குறதே அந்த ஸ்டியரிங்கும் அந்த ஹார்ன் பேடும் தான். அப்புறம் அந்த அப்புறம் அதோட மீட்டர் நீ பார்த்தேன்னா அந்த டேஷ்போர்டில் ஒரு இது இருக்கும். இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம அன்னைக்கு மறந்து போன விஷயங்கள். அப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டேஷனரி இருக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது தான் திருப்பி நான் என்ன பண்ணேன், இந்த அம்பாசிடர்ஸை பார்த்தா இன்னைக்கு அதுக்குன்னே ஒரு ரீஸ்டோரேஷன், ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மார்க் 3 எல்லாம் ஓஎல்எக்ஸில் பார்த்தோன்னா 3 லட்சம் 4 லட்சம் போட்டு வச்சுருக்காங்க. மார்க் 2 நல்ல கார்ஸ் வந்து 4 லட்ச ரூபாய் கீழே கிடைக்காது. அப்போ இதெல்லாம் கலெக்டபிள். ஆனால் நல்ல மெக்கானிக்ஸ் இருந்து அந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் நீ பாரு, அவங்க ஜாப் பண்ணுற பீப்புள் எல்லாம் ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க. நம்ம பீப்புளுக்கு எல்லாம் அதெல்லாம் டிங்கர் பண்ணி ரெடி பண்ண தெரியாது. அது அப்படி ஸ்டாக். அதுக்கு வந்து இந்த ஹைட்டில் தான் சீட் இருக்கும், ஃப்ரண்ட் சீட்டு, பெஞ்சு சீட்டு தான். ஆனால் அதெல்லாம் நிறைய பேர் தப்பாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க, பக்கெட் எல்லாம் போட்டு. அதெல்லாம் நல்லதில்லை, இந்த ஒரிஜினல். அப்புறம் லேண்ட் மாஸ்டரோட அந்த பம்பர் நினச்சி பாருங்க, ஸ்டீல் பம்பர். இந்த மார்க் 2லையும் ஸ்டீல் பம்பர்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி அம்பாசிடர் ஆம்பிஸ்லாம் சொல்லுவாங்க. மார்க் 3 வரைக்கும் சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் காமன் நோவா வந்ததுக்கப்புறம் கிராண்ட் அதெல்லாம் சும்மா கிடக்குது. அதெல்லாம் வெல் மெயின்டைன் இல்லாததுனால காமன் சொல்கிறோம். இந்த மாதிரி மார்க் 2 அதாவது பழைய கார்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுக்கவே செய்யாதீங்க. மார்க் 2 எல்லாம் வேற லெவல். அப்புறம் எஸ்எஸ்80 வந்து ரீசெண்டாக இந்த ரீல்ஸ் தான் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது. உனக்கு ஞாபகம் இருக்குன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ஃபியட் வந்து ஜெரோம் கிட்ட லொக்கேட் பண்ண சொன்னேன்ல. ஆக்சுவலி நாங்கள் கொஞ்ச நாளாக பழைய கார்ஸ் எங்கேயாவது அபண்டனாக நிற்கிதுன்னு, இது ஏன் விட்டுருக்காங்க, இது யார் விட்டுருக்காங்க, இது அதாவது வாங்குறதுக்கு இல்லை, அதில் ஒரு இது ஏன் இதை ரோட்டில் போட்டிருக்காங்கன்ட்டு. அதே இடத்துல ஒரு எஸ்எஸ்80 நின்று ரஸ்ட் ஆச்சுது. அதாவது நாங்கள் வந்து 2012 பீரியடில் பேசுகிறேன், நம்மளோட SB 308 வந்து ரீபில்ட் பண்ண நேரம். அன்னைக்கு எனக்கு எஸ்எஸ்80யோட ஒரு அவேர்னஸ் உண்மையிலே தெரியாது. அன்னைக்கு நினச்சா அன்னைக்கே போய் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். நம்ம வந்து அன்னைக்கு வேற ப்ராப்ளமே இல்லாத இருந்த நேரம். நின்று ரஸ்ட் ஆகி அதோட ரூஃபில் எல்லாம் பீப்புள் திங்ஸ் எல்லாம் போட்டு ரூஃப் எல்லாம் பெண்ட் ஆகி நாசமாக போச்சு. அதே மாதிரி நம்ம கிறிஸ்டோட ஜிஜனோட ஒர்க் ஷாப்லையும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க,
ஒரு பாடியோட அந்த என்ஜின் உள்ளே இருக்குது, அதோட வேல்யூ நமக்கு தெரியல. இப்போ போய் ஜிஜின்ட்ட போயிட்டு அந்த பாடியை ரெடி பண்ணுவோம்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. ஃப்ளோர்லாம் போயிட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக போயிட்டு இனி நம்ம ரெடி பண்ணாலும் ஒரிஜினாலிட்டி வராது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஒரிஜினல் ஜாப்பனீஸ் அந்த என்ஜின் எல்லாம் வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி 3 லட்சம் 4 லட்சம் வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த நம்ம பவர் ட்ரிஃப்டில் அந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சிக் ஒருத்தர், நீ அதை ஒரு பஞ்சாபி ஃபஸ்ட்டு டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன், அந்த ஒயிட் கலர் அந்த காரோட கண்டென்ட் வரப்போய் நிறைய ஓல்டு எஸ்எஸ்ஐடிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து, அப்புறம் மாருதியோட அந்த அவங்களோட இதுலேயும் அதை வச்சுருக்காங்க. அதோட ஒரு கீயை வந்து ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க, ஸ்டீல் கீ. அப்போ அந்த மெமரிஸ் திருப்பி வருதுல்ல, இது கலெக்டபிள். ஏன்னா அதே மாதிரி இன்னொன்று இதில் எதுக்கு வேல்யூ இருக்குன்னு ஒன்று இருக்கு. இப்போ என்னன்னா எல்லா கார்ஸுக்கு இவ்வளோ இருக்காது போகுமான்னு கேட்டால் அது போகாது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும், இல்லைன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக்கா ரீஸ்டோர் பண்ணிருக்கணும். அந்த ஒரு ஸ்டோரி இருக்கணும் அந்த பிராண்ட், அந்த காருக்கு ஒரு கதை. அப்புறம் நீ சொன்ன மாதிரி மெயினா பேர் ஸ்டாக்கா இருக்கணும். அதாவது நம்ம வந்து எப்படி சொல்றது, ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கணும். எஸ்எஸ்ஐடி இப்போ 3 லேக் போகுது. அதுக்கு அந்த அது இப்போ நீ பார்த்தேன்னா, நான் ரீசெண்டா நம்ம குரூப்ல ஒரு எஸ்எஸ்ஐடி போட்டோ போட்டிருந்தேன்ல, நைட்டு டீ குடிக்க போன கேப்பில் ஒரு எஸ்எஸ்ஐடி நின்னதான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். அதோட ரூஃபு ஃபுல்லாக புட்டி இருந்தது, பாடியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, இன்டீரியர் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் நம்ம திருவனந்தபுரத்தில் பார்த்து ஒரு எஸ்எஸ்ஐடி பார்த்தோன்னா உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அதெல்லாம் வேல்யூ வராது. ஆனால் அந்த வேல்யூ எஸ்எஸ்ஐடி அது வந்து இப்போ ஒவ்வொரு காருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கிற மாதிரி இந்தியாவோட ஒரு ப்ரீமியம் செதான் பார்க்கப்பட்ட ஒரு கார் 180 நிசானோட என்ஜின் போட்டு வந்தது. அதோட என்ஜின் பேயை ஓப்பன் பண்ணணும்னா விண்ட்ஷீல்டு பக்கத்துல இருந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். இன்னைக்கு அதை ஆல்டர் பண்ணி எல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் டு இந்த ரீல்ஸ் தான், லோவரிங் எல்லாம் பண்ணி அது என்ன பண்ணாலும் நல்லா இருக்குது. எனக்கு அந்த காரை ஏன் பிடிக்கும்னா, ஃப்ரண்ட் ஓவர் ஹேங், ரியர் ஓவர் ஹேங் யூனிஃபார்மாக இருக்கும். அந்த 3 பாக்ஸ் டிசைனை கரெக்டாக காட்டியிருக்கும். அப்புறம் அந்த பீரியடில் வந்து நீஷான பீப்புள் தான் அது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்றைக்கி 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே கார்ஸ் வாங்குகிற பீப்புள் தான். அதுக்காக மற்றவங்க நீஷ் இல்லைன்னு இல்லை, அந்த பட்ஜெட்டை நான் சொல்கிறேன், நம்ம பேசுகிற தப்பாக கூடாதுல்ல. அந்த பட்ஜெட்டில் வாங்குறவங்க தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த கார்ஸை வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அன்றைக்கி வந்து காஸ்ட்லி அஃபேர்டாக இருந்து. இதுக்கெல்லாம் ஏன் இன்னைக்கு வந்து இந்த ஒரு வேல்யூ இருக்குன்னா, இடையில ஒரு பீரியடில் இதெல்லாம் ஸ்கிராப்புக்கு போச்சுது, 20,000 30,000 சொல்லி. அன்னைக்கெல்லாம் இதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ இந்த ஸ்கிராப்புக்கு போனதை தாண்டி மிச்சம் இருக்கிறதெல்லாம் கலெக்டபிள்ஸ் இன்னைக்கு இல்லையா. இந்தியன் மசில் கண்டசா அது ரேர் பீஸ். அது என்னன்னா இன்னைக்கு அதை பார்த்தா நம்ம என்ன பார்த்தோம், முந்தா நாளைக்கு நேற்றை பார்த்தா தான் அதை பார்த்தோன்னே தூரத்தில் பார்த்தோன்னே அது நம்மளை இன்வைட் பண்ணுது, நான் நிற்கிறேன்னு சொல்லி. அது வந்து இன்னைக்கும் அது அவுட்டேட் ஆகலையே. அதுல அந்த கிளாசிக்கெல்லாம் நீ நினச்சி பாரு, அந்த ஸ்டீல் பம்பர்ஸ் எல்லாம் போட்டு, அது மசில் கார் வாக்ஸ்வல், அது பழைய, அது அப்படி இங்கே இது பண்ணது சென் கார்பன் ஸ்டீல். அது வந்து கண்டிப்பாக ஒரு கலெக்டபிள். ஏன்னா 300 பீஸ் ப்ராப்பர் கலெக்டபிள், அது ஒரு நல்ல கலெக்டபிள். ஆனால் அந்த பட்ஜெட்டு கிடைக்கும். ஒரு 3.5 லேக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சென். ஏன்னா 300 பீஸ் தான் கார்பன்னா கருப்பு. நம்மளும் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தோம் பார்த்தியா, அதை வந்து G15B என்ஜின் எல்லாம் வச்சு 16 வச்சு நம்ம பலினோ பெட்ரோல் என்ஜினை வச்சு அதை ஃபுல்லாக எஸ்டிமோட ரோட்டர்ஸ் எஸ்டிமோட வீல்ஸ் எல்லாம் மாற்றி வண்டி அழகாக இருந்தாலும் அந்த சேஸுக்கு அதை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அது ஸ்டாக் இல்லை, பவுண்ட் ஸ்டாக்காக இருந்தால் தான் அந்த வேல்யூ. ஆமாம், எஸ்டேட்ஸ் வந்து காம்பி வந்து ரேர் சைன், கிடைக்கவே செய்யாது. ஒரு கண்டென்ட்டுக்கு அது எங்கேயாவது கிடைக்குமான்னு ஆச்சரியம் தான். அதில் ரேர் சைன். ஏன்னா எஸ்டேட்ஸ் நம்ம ஒரு பாட்காஸ்ட்டை தனியாக பேசணும். எஸ்டேட்ஸ் ஒரு காலமே இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகலை. டாட்டா வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது மரீனா வச்சு, ஆனால் இந்தியாவில் எஸ்டேட் செட் ஆகலை. காம்பி கண்டிப்பாக பலினா ஆல்டூரா. நம்ம மோட்டோ ஃபேமுக்கு இந்த ஃபோட்டோ இப்போ வரும் பாருங்க. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு இப்படி ஒரு கார் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போகும்போது ரேஸ் கோர்ஸில் வச்சு நம்ம சஃபாரி இல்லை ஹேரியர் ரெண்டில் ஏதோ ஒன்று டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தது. அது அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து அப்படியே வெளியே வந்தது. வெல் மெயின்டைன், அந்த ஒரிஜினல் அலாயோட இருந்தது கோயம்புத்தூர் வண்டி. நானும் டேனியும், நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் நாங்கள் வந்து அதில் ஒரு சர்க்கிள் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். சரி, அதை பார்த்து அப்படியே இதாச்சு. ஸ்டாண்டர்ட் 2000. அது வந்து இந்தியாவோட ஒரு
என்னது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உருவாக்கப்பட்ட ஒரு கார். அந்த கார் வந்து இந்தியாவில் பெரிய ஃபார்ச்சூன்ஸை பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லக்கூடிய கம்பெனிக்கு வந்து ஒரு கதையே இருக்குல்ல. அந்த வேன் வந்து நம்ம இந்தியன் டாட்டாவோட இதில் அந்த வேன் வரும்ல, அந்த வேன் வந்து ஸ்டாண்டர்டோட வேன் வெர்ஷன். அதையே வந்து நம்ம பீப்புள் மகேந்திரா வேனையே ஸ்டாண்டர்ட்னா இங்கே லோக்கலில் சொல்லிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அந்த பிராண்ட் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பர்செப்ஷன் கிடச்சிது. ஆனால் இந்த இது நிறைய ஃபெயிலியர்ஸ்னால, அதாவது அந்த ப்ராடக்டோட சில ஃபெயிலியர்ஸ்னால போச்சுது. ரீபேட்ஜ் தான். நமக்கு கேரளாவில் ஒரு எல்லோ கலர் வந்து பைஜு சார் ரிவ்யூ பண்ணியிருப்பார். அது நம்ம கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்னு சொல்லி. அதெல்லாம் ரொம்ப ரேர், வாய்ப்பே இல்லை. அந்த சிஜேல ஜீப் அது அந்த சீரீஸ் வந்து கேரளாவில் பயங்கர கலெக்டபிள். அதாவது அந்த ஜீப்பை நம்ம நேரம் அந்த இந்த ரீல்ஸ்ல வர இந்த ஃபோர்டுக்கு பழைய ஜீப் ப்ராங்கோ கிடையாது, பழைய ஃபோர்டு சீரீஸ். நம்ம எங்கே தெரியுமா அதை பார்த்தோம்? நம்ம அன்னைக்கு வந்து ஆட்டோ எக்ஸ்போல அவர் வச்சிருந்தாருல ஜீப்பை எல்லாம் பயங்கரமா பெயிண்ட் பண்ணி அதே மாதிரி இப்ப கேரளால இந்த மஹேந்திரா நானும் ஜெரோமும் வந்து ஜெரோம் நம்ம வந்து திருநெல்வேலியில் ஒரு ஒரிஜினல் வில்லிஸ் பார்த்தோம்ல. அன்னைக்கு நீங்கள் வரல எங்கள் கூட, நீங்கள் காருக்குள்ளே இருந்தீங்க. நாங்கள் ஒரு கார் பார்க்க போனோம்ல, அந்த யூஸ் கார் டீலர் கிட்ட அவர் வந்து ஒரிஜினல் வண்டி அவருக்காக விட்டுருந்தார், விற்கிறதுக்கு விட்டுருக்குல்ல. எல்லாம் அந்த விஞ்சு முதற்கொண்டு எல்லா பொருளுமே இருந்து. அதெல்லாம் என்ன பொசிஷன், அந்த பெயிண்ட் கலர், அந்த பெயிண்ட்டுக்குன்னு ஒரு இது, அதில் அந்த கோட் நெய்ம் அவங்க வச்சிருவாங்க. அது சும்மா இப்போ சும்மா வச்சிருவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து வார் டைமில் அதெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி அந்த விண்ட்ஷீல்டை நீ நினச்சி பாரு, விண்ட்ஷீல்டு வந்து என்ன ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ண முடியும். இதில் பழைய சினிமாவில் நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். மஹேந்திரா முதல்ல அசம்பிள் பண்ணதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இதில் தானே இருக்கும். அதில் வந்து சைடில் வந்து ஒரு ஸ்பேர் வீல் வந்து சைடில் இருக்கும். இனிமேல் நீ இந்த ஃபோட்டோ தேடிப்பார், ஷார்ட்டர் வீல் பேஸ் இருக்கும், லாங்கர் வீல் பேஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் இன்னைக்கு பயங்கர வேல்யூ. சிஜே சீரீஸ் ஜீப்புனாலே அது வந்து ஒரு கலெக்டபிள். ஆனால் மெயின்டைன் பண்ணி வைக்கணும், துருபிடிக்காமல் சேசிஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பக்காவாக வைக்கணும். W123 அதெல்லாம் கலெக்டபிள். பார்த்துக்க திருவனந்தபுரமில் ஒன்று ஒதுங்கி நிற்கிது, நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல. அதெல்லாம் 123 124 சீரீஸ் எல்லாம் உண்மையிலே வந்து மெர்சிடஸை எங்கேயோ கொண்டு போன பிராண்ட் என்ட்ரி. அது வந்து எல்லாரும் மெர்சிடஸ் வாங்க முடியும்னு அந்த வேர்ல்டு வைடில் எடுத்துகிட்டு வந்ததில் பயங்கரமான கலெக்டபிள். அதில் வந்து எல்லாம் மெக்கானிக்கலாக இருக்கும். சன்ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரைக்கி திறக்கிறது மாதிரி இருக்கும். கலெக்டபிள், கண்டிப்பாக பயங்கர கலெக்டபிள். பஜீரோ இல்லை அந்த 2 டோர் எஸ்டபிள்யூவி ஷார்ட்டர் வீல் பேஸ் பார்த்தோம்னா ட்ரிவாண்ட்ரமில் ஒன்று இருக்குது. நாங்கள் ஏன் திருவனந்தபுரம்னா தமிழ்நாடு பேசுறது தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் வாரத்துக்கு முந்தா நாள் போனோம், நேற்றைக்கு போனோம். ஏன்னா கொஞ்சம் கார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற பீப்புள் நிறைய இங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு. நம்ம அந்த பக்கம் போனால் கோயம்புத்தூர் சொல்ல முடியும், அப்புறம் தான் சென்னை. இதுக்கு இன்டர்மீடியட்டாக கார் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி. இதில் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் நாங்கள் பார்க்குற ஜோன்னால, ஏன்னா நாங்கள் பார்டரில் தான் இருக்கோம். இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போனால் திருவனந்தபுரம், 8 கிலோமீட்டர் போனால் பார்டர் தாண்டிடும். அதனால தான் அப்புறம் தமிழில் கண்டென்ட் பண்ணி எல்லாம் திருவனந்தபுரம் சொல்லிட்டு. அதில் பஜ்ரோவோட ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து 98 மாடல். ஆக்சுவலி எப்படின்னா இதெல்லாம் வெளியே வந்தது எப்போ தெரியுமா? அந்த ஃப்ளட்டு வந்த நேரம் இந்த மாதிரி கார்ஸுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கிற அவரோட எஸ்யூவிஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க பீப்புளை பார்க்குறதுக்கு. அந்த நேரம் தான் இந்த ஷார்ட்டர் வீல் பேஸும் ஒரு ஃபேமஸாக ஒரு கண்டென்ட்ல வெளியே வந்தால் இப்படி ஒரு கார் இதை வெட்டினாங்களா, இது உண்மையில இருக்குதான்னு சொல்லி நல்லா அழகாக இருக்கு. அப்புறம் ஒரிஜினல் பஜ்ரோ, அதில் SFX இருக்குல்ல, சூப்பர் செலக்ட். இப்போ கேரளாவில் அது ஸ்டாக்காக ஒரு வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தோன்னா அப்படி இருக்கும். அது கலெக்டபிள், கண்டிப்பாக கலெக்டபிள். ஏன்னா அந்த கியரை போடணுன்னாலே அதில் ஒரு ஸ்டைல் வேணும், சும்மா எல்லாம் விழாது அந்த கியர். அது ஆக்சுவலி அந்த நம்ம என்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதோட அந்த 4x4 சிஸ்டமை வேலை பண்ணுறதுக்கே இன்றைக்கி மெக்கானிக்ஸ் கிடைக்காது. ஏன்னா பியூர்லி மெக்கானிக்கல். அது இன்னைக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆன் த ஃப்ளைன்னு கான்செப்ட் எல்லாம் மாறியாச்சு. வீடெக் சிட்டி அதாவது கலெக்டபிளில் ஒரு காலகட்டத்தில் அந்த ட்ரெண்டை உருவாக்குனது சிட்டி தான். அதாவது இந்த மாடிஃபிகேஷன்ஸ், ஃபில்டர்ஸ், பிஎம்சி, கேஎன்என் ஃபில்டரிங், அதாவது நம்மளால் ஒரு காரை ஸ்டைலாக பழைய காரில் இப்போ திருப்பி வச்சுருக்காங்களா இப்படி ஒரு இம்ப்ரெஷனை நம்ம காமன் பீப்புளுக்கு இடையில் உருவாக்குனது சிட்டி தான். அதுலேயும் அந்த டைப் 2 அந்த சீரீஸ் விடெக் சீரீஸ். இந்த விடெக்கோட ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியாவுக்குள்ளே இப்படி இதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ஒரு இமேஜ் கொடுத்ததே சிட்டி தான். அதில் ஒரு அலாய் வீல் வரும் பாரு, ஒரு ஃபுல்லி வீல் கேப் மாதிரி, மேலேயும் கொஞ்சம் ஓட்ட, நடுவில் ஒரு இது இருக்கும், அதோட ஸ்டாக் அலாய் இருக்கும். அந்த அலாய் வீல் போட்ட வண்டியை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவங்க நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டாக் பார்க்க முடியாது. ஸ்டாக் என்ன ஆச்சுன்னா இதில் நிறைய பேர் வந்து
இந்த ஸ்டாக்கை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடியதை வந்து டர்போ ஏற்றுறோம்னு சொல்லி தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பார்க்காம அந்த பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு இது பண்ணி டர்போஸ் ஆட் பண்ணாங்க. ரொம்ப அதை வந்து என்ன மேப்பிங் பண்ணி அதை மொத்தம் இது பண்ணி அதோட ஒரிஜினாலிட்டி போகுது. ஒரிஜினாலிட்டி போயிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த ஃபயர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, திருப்பி பேக் டு ஸ்டாக் ஆக்கி விற்றா ஒரிஜினாலிட்டி வராது. அதான் மான்டிரோ வந்து பஜிரோட அடுத்த வருஷம் இந்தியாவில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணாங்க. அது இப்போ பஜிரோக்கு இப்போ ஒரு டிமாண்ட் போயிடுச்சு. இதுக்கு நீ அடுத்து அப்படி ஸ்லோவா அதாவது பஜிரோ கிடைக்காதவங்க இதை ஒரு இது இந்தியாவில் வந்து உண்மையிலேயே மிஸ்துபிஷி பிராண்ட்ஸுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த பேசுகிறது எல்லாமே ஃபாலோவிங்கான கார்ஸ் தான் இல்லையா, நம்ம லவ் பண்ணுறது நமக்கு பிடிக்கிறது. மிஸ்துபிஷி கார்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எதையாவது ஒன்று ஹேட் பண்ணுவோமா சொல்லு. நம்ம ஈவோ எக்ஸ் வரைக்கும் இவ்வளோ 48 லட்ச ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணால் அந்த கார் நல்லா தான் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி ஒரு லான்சர் வந்து அப்படி போச்சுன்னா நல்லா போச்சுன்னா இது வெல் மெயின்டைன் நீட்டாக இருக்குது. அதுலேயும் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த லைன் உள்ள கிரில் இருக்குல்ல, அந்த கார்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்தா 1 in a million can dream, 1 million can dream it, 1 in a million can own it. அதாக அவங்களோட ஸ்லோகன் நினைக்கிறேன். அது இன்னைக்கு பார்த்தாலும் அது அந்த பையா மூவி வந்த நேரம் அதை அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணுச்சு. ஆனால் அது கலெக்டபிளான்னு கேட்டால் அது இன்னைக்கு கலெக்டபிள் இல்லைன்னு. ஏன்னா நிறைய கார்ஸ் இருக்குது தானே. உங்கள் ஊரில் ஒரு ப்ளூ கலர் ஓடிட்டு இருக்குல்ல, இல்லை அதுவும் லான்சர் தானே. அது பாதி லான்சர் பாதி சீடியா. சுசுகி கிஷாஷி எல்லாம் ஒரு ரேர் பீஸ், ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் கார். அதாவது ஒரிஜினல் ஜாப்பனீஸ் ஜேடிஎம் வந்து அப்படி இருக்குன்னா அது கிஷாஷி சொல்ல முடியும். நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணால் அது கெவின் தம்பிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அது வெல் மெயின்டைன் கார். அதாவது ஒரு கார் வந்து ஒரு ஆளை எப்படி மாற்றணுள்ளதுக்கு அந்த காரும் எக்ஸாம்பிள், அந்த பையனும் எக்ஸாம்பிள். அந்த கார் தான் இன்னைக்கு நிறைய போஸ்ட் எல்லாம் போடுறாரு அவர். டீம் பிஎஸ்பிலாம் ஆக்டிவாக இருக்கிறத நான் ஸ்டோரிஸில் பார்க்குறேன். பயங்கர சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா அப்கமிங் ஒரு ஜெனரேஷன் அது. அப்போ அந்த ஜெனரேஷனுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்த காரணம் நம்ம அந்த ஸ்டோரியில் சொல்ல முடியும். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் கலெக்டபிள். இப்போ கெவின்கிட்ட கேட்டு பார்ப்போம், நம்ம விற்பீங்களான்னு. வாய்ப்பே கிடையாது, கொடுக்கவே முடியாது. அது ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்து ஏதோ நேம் லோகோ வந்து 6 மாதம் தாண்டி தான் வந்துன்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிள் பொசிஷன், அந்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பல்கியான ஒரு கார், அந்த காருக்கு தேவையான வெயிட் இருக்குது. டிப்பிக்கல் என்ஜின், அந்த என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு அதான் சுசுக்கியோட இன்னொன்று கூட இருக்கு. அதை சுசுக்கியோட ஒரிஜினாலிட்டி சுசுக்கி வேற டிஃபரன்ஸ் வந்து அதை பார்த்தானே அது வந்து ஸ்பேஸு. ஆனால் ஒன்று பாரு, அந்த டிசைன் தீமை தான் பிளெண்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. மொத்த கதையுமே சியாஸ் ஒரு கார்ல இருந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரிட்ஸோட ஃப்ரெண்டை பாரு, உள்ள ஹேண்டில் எல்லாம் அன்னைக்கு சைடு பெலினோ, அதேதான் அப்படியே பியூட்டிஃபுல் கார். அதெல்லாம் கிராண்ட் விட்டாரா இப்போ உள்ள கிராண்ட் விட்டாரா இல்லை, ஒரிஜினல் கிராண்ட் விட்டாரா. அது வந்து பெட்ரோல் இன்ஜினோட அந்த பீரியட்ல வந்தது. எனக்கு தெரிஞ்சு டீம் பிஎஸ்பியோட மாடரேட்டர்ஸ் கிட்ட 2 பேர்கிட்ட இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்திலே அது அவங்களோட கண்டென்ட் ஃபாலோ பண்ணுறதுனால தெரியும். அது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கலெக்ஷன். 4x4 ஆல் வீல் டிரைவ், அது அந்த அவங்களோட ஆல் கிரிப் அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ரேர். அதோட மீட்டர் பார்த்தாலே அப்படி ஒரு அழகா இருக்கும். பார்த்ததே இல்லை. நான் பார்த்தோம் கோயம்புத்தூர்ல, நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தோம். வெரி ரீசன்ட்லி நான் பார்த்தது நம்ம ஆஃபீஸ்க்கு மேலே உள்ள அந்த இது வழி இப்படி போய் லெஃப்ட் அப்படி போயிட்டு இருந்தது. நான் ரேணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே எப்படி அது நிப்பாட்டி இந்த வண்டி கண்டென்ட் கேட்டு எப்படி கேட்கறது, தரமாட்டேன்னு சொன்ன மோசம் இல்லை. ஓகே, ஒரு எல்லோ கலர் பெர்ஃபார்மன்ஸ் செடான் எதை சொல்கிறேன், விஆர்எஸ். அது அந்த எஃபெக்ட். நான் எனக்கு எல்லோ கலர்னு வந்தபோது என் பிரெயின் எங்கே திரும்பி இருந்து எஸ்டனுக்குள்ள அப்படி வந்தது. அதாக அதில் ஃப்ளாஷ் ஆச்சது. இங்கே போய் நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லோ கலர் ஹேட்ச் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100 PS அப்படின்னு சொல்லி இதாக ஃப்ளாஷ் ஆச்சு. ஆக்சுவலி அதை விடக்கு இது வேற லெவல். ஏன்னா இது எல்லாமே எப்படி தெரியுமா, கலெக்டபிள்னு சொல்கிறதுக்கு வந்து ஜெர்மன் பியூட்டின்னு சொல்லக்கூடிய இல்லை அந்த ஒரு ஸ்டான்ஸ் ஒரிஜினல், அதான் வேர்டு, அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். அது வந்து இன்னைக்கு இப்போ இந்தோ ஜெர்மன் நம்ம இந்த விர்டஸையும் ஒன்று பார்த்துட்டு அதையும் இல்லை, அது எவல்யூஷன். நீ பிஎம்டபிள்யூட புதிய கார்ஸ் எல்லாம் பாரு. நான் என்ன சொல்ல லுக்க சொல்லல, அந்த ஃபீல்
ஃபீல் வந்து அந்த டோரோட ஷட்லேயே உனக்கு தெரியும், அந்த ஹைட்ராலிக் ஸ்டியரிங்கோட எஃபெக்ட். ஏன்னா நான் இந்த பில்டிங்கில் இருந்து டெய்லி பார்த்துட்டு இருந்த கார் வந்து அக்டாவியா. ஏன்னா அந்த காரோட 1.9 TDOட சவுண்டு. இதில் விஆர்எஸ் மேலே நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி என்னோட அந்த ஏஜில் லேர்ன் பண்ண தொடங்கும் போதே, ஓ இப்படியெல்லாம் இருக்கா, இது எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸை தரும், இதில் இவ்வளோ டியூனிங் இருக்குது. இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ஓட ஸ்டோரிஸ் எல்லாம் இந்த பீட்டர்ஸோட டியூனிங், நம்ம அந்த பிராண்ட் வந்து முன்னாடியே ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு தெரியும், அதாவது கார் ஸ்டோரியை. அன்னைக்கெல்லாம் இந்த விஆர்எஸ் கதைகள் தான் வரும். அதுலேயும் அந்த ஸ்டாக் மார்க் 1 இருக்குல்ல, அது வந்து ஒரு தனி அந்த கிரில் ஒரு கிளாசிக். அந்த பானட்டை லிஃப்ட் பண்ணு, கிரில்லோடு சேர்ந்து மேலே போகும், பூட்டை வந்து துற, விண்ட்ஷீல்டோட ஓப்பன் ஆகும். அது மொத்தத்தில் அது இன்னைக்கு அப்படி ஒரு காரை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அதோட டேஷ்போர்டை பாரு, அந்த டயல்ஸ் எல்லாம் ப்ரீமியமாக சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்கில், அந்த ஸ்டியரிங் அது இதுவும் அது ஹேர் லெவல். அது அதுவும் ஒரு கலெக்டபிள். ஏன் தெரியுமா அது கலெக்டபிள்? இப்போ நிறைய பேர் எட்டி கலெக்டபிளாக நினைப்பாங்க. எப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 3 எட்டி 2 எட்டி மிஸ்டர் பிரகாஷ், அவர் ஒரு 70s இருப்பார், 70 ஏஜ் இருக்கும். நம்மகிட்ட அடிக்கடி பேசுவார். சென்னையில் ஒருக்கா மீட் பண்ண வரேன்னு சொன்னார். ஆனால் இந்த தடவை அவருக்கு மீட் பண்ண முடியலை. நம்ம இந்த தடவை போகும்போதாவது அவரை பார்க்கலாம். அது எட்டி ஏன் கலெக்டபிள்னா, இப்போ நம்ம இந்த கிராஸ் ஓவர்ஸோட ஸ்டோரி சொல்கிறோம், அதில் ஆல் வீல் டிரைவ் இருக்குது. ஆனால் கூட அன்னைக்கு 4x4 கேப்பபிலிட்டியோட ஒரு யூனிக்கான டிசைன், அப்படி ஒரு காரை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த ஸ்பிளிட் ஹெட் லேம்ப்ஸ் எல்லாம் இன்னைக்கு பேசுகிறோம், அன்னைக்கு அது தனியாக இருந்தது. அந்த காரோட அந்த 2 பாக்ஸ் டிசைன், எஸ்யூவிஸ் நம்ம எடுத்தா எல்லாம் ஏகதேசம் ஒரே டிசைனுக்கு. இது வந்து டோட்டலி, அதாவது யூனிக்னா யூனிக். நீ அவ்வளோ கார்ஸை விட்டாலும் இந்த கார் தனியாக தான் தெரியும். நம்ம லிஸ்ட்லேயே வந்து ஒரு கண்டிப்பாக அதில் ஏன் நிறைய பேருக்கு ஃபியர் வந்து டிஎஸ்டினால தான். 2 லிட்டர் TDL டிஎஸ்டியோட வந்துட்டு இருந்தது. இந்த டிஎஸ்டி ஃபியர்லன்னா நிறைய பேர் விற்றுருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆனால் கலெக்டபிள் எட்டியெல்லாம் யார்ட்டையாவது நல்ல வண்டி இருக்குதுன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. அப்படி ஒரு பீரியடுக்கு தாண்டி அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் மக்கள் தேடுவாங்க. எஸ்டன், அதாவது நான் ஒரு ஆடு வந்து பார்த்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பார்த்து இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச்பேக்னு சொல்லி ஹிந்து பேப்பருக்கு பாதியில் பின்னாடி, அதாவது எல்லாரும் நான் இது ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லுவேன், எல்லாரும் ஹிந்து பேப்பர் எடுத்து இப்படி படித்தா நான் திருப்பி வச்சு இப்படி படிப்பேன். அதாவது இங்கே தான் ஒரு ஆடு மெயினாக வரும். அப்புறம் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், கிரிக்கெட்டு அன்னைக்கெல்லாம் பேர் வெட்டுற ஒரு இந்த ஃபோட்டோ எல்லாம் வெட்டுற ஒரு ஸ்டேஜ் இருந்தில்ல, அதில் வந்து ஒரு ஹாட் ஹேட்சோட ஒரு கதை. அப்புறம் ஆட்டோ கார் புக் வாங்கும்போது தான் வந்து ஒரு 500 பீஸ் வந்து எஸ்டன். இந்த எஸ்டன் உள்ள பேர் வந்து நீ பார்த்தேன்னா கோடு வச்சு ஒரு காரை சொல்கிற ஃபஸ்ட்டு என்னோட நாலேஜில் வந்து அதுதான் எஸ்டன் பேலியோ, அல்லன்னா பேலியோ இல்லையா, அல்லன்னா ஃபியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஸ்டன் பேலியோன்னு சொல்லக்கூடியது அதுலேயும் மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்க போய் தான் அது இவ்வளோ ஹைப்பு கிரியேட். ஆனால் அவர் சேட்லி அதை விற்றது கோவாவில் கிடக்கிற கார், அதை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து தேடினாலும் கிடைக்காத ஒரு கார் கூட பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வெளியே அவங்கெல்லாம் சட்டில் வச்சுருப்பாங்க, வெளியிலே காட்ட மாட்டாங்க. எப்படி ஒரு 200-300 கார்ஸ் அது இருக்காது, இருக்கணும். 500ல ஒரு 200ஆவது இருக்கணும். நமக்கு மோட்டோ ஃபேமிலி அதுல ஒரு கொடுமை இருக்கு தெரியுமா உனக்கு? 350 கார்ஸ் டீலர் வித்தாங்க, 150 கார்ஸ் யார்ட்ல கிடந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தயவு செய்து யாராவது வாங்குங்கன்னு வித்தாங்க. இல்ல நம்ம மோட்டோ ஃபேம் ஒருத்தர் போட்டோ அனுப்புனேன், ஃபியட்ஸ் பவர் எல்லாம் வச்சிருக்கிறது யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆமா இருக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய கலெக்டபிள். அதில் ஏன்னா அவரோட சிக்னேச்சர் வேறு அதில் இருக்கும், சச்சினோட சிக்னேச்சர் வேறு இருக்கும். அப்புறம் அந்த எல்லோ கலர் யூனிக்கு 100 PS உள்ள இந்தியாவோட ஹாட் ஹேட்ச். அன்னைக்கு வந்து ஒரு 100 PS வந்து ஒரு ஹேட்ச்பேக் 6000 RPM தான், அது வேற இல்லை. 100 PS பொட்டன்ஷியலோட இருக்குல்ல, ஆனால் வெயிட் இருக்கும். அதுதான் ஆக்சுவலி அந்த பேலியோ முடிஞ்சு தான் அடுத்து பேலியோ ஸ்டைல் வந்தது, 1.6 மல்டிஜெட் வந்தது. அந்த ஜென்ரேஷன் இப்போ என்னோட ஏஜில் இருக்கிற பீப்புளுக்கு அந்த கார்ஸை பற்றி பேசும்போதே அந்த வெயிட் தெரியும். நம்ம இன்னைக்கு வந்து பேசுகிற லைட் வெயிட் கார்ஸுக்கும் அந்த கார்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நம்ம வந்து யுனோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 1.7 லிட்டர் டீசல் நேச்சுரலி அந்த யுனோவோட கேபின் எப்படி தெரியுமா இருக்கும், அவ்வளோ ஹெவியாக தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அடுத்து டிஃபெண்டர் ஸ்டேஷன், அதெல்லாம் கலெக்டபிள். இந்த கதை நாங்கள் வந்து பேச ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இந்த டிஃபெண்டர் ஸ்டேஷன் வேகன் ஸ்டோரி, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஆனால் அது எப்போவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன், சொல்ல முடியாதுன்னா ஒன்றும் ஆகலை. அது நினச்சிட்டு இருக்கேன் அது. ஆனால் அந்த கலெக்டபிள்னு சொல்லக்கூடிய அதுக்கு வேல்யூவை வந்து ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போனது எப்போன்னா,
நம்ம துல்கர் சல்மான் இருக்கார்ல, அவரோட கலெக்ஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தோம். ஏன்னா லேட்டஸ்ட் டிஃபெண்டர் இருக்குது, பழைய டிஃபெண்டர் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் தான், அந்த காலத்துல டிஃபெண்டர் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. இன்னைக்கு அஃபோர்டபுள் இல்லை. நம்ம சிஎம் வச்சிருக்க டிஃபெண்டர் வந்து ரேஞ்சே வேற. இப்போ நீ வந்து நம்மளோட நார்த் ஈஸ்டில் போனோம்னா அங்கே இன்னைக்கு ட்ரெக்கர் பண்ணுற வேலை டிஃபெண்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 110 ஸ்டேஷன் வேகன் அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மசாய் மாரான்னு கென்யாலையும் எங்கேயாவது நம்ம போனோம்னா அங்கே இன்றைக்கும் அந்த சஃபாரிக்காகவும் அங்களோட பீப்புளோட ரெகுலர் சோர்ஸுக்கு யூஸ் பண்ணுறது டிஃபெண்டர். ஆனால் இன்னைக்கு இது கலெக்டபிள் ஆக காரணமே இந்த மேஷபிளில் அந்த கண்டென்ட் வந்து வேறு எங்கேயோ கொண்டு போச்சு. ரேணுகா மேம் கூட உள்ள கண்டென்ட் இன்னைக்கு இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் மக்கள் தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிருத்திவிராஜ் பார்த்தோம்னா ஆக்டர், அவரும் இதில் ஒரு டிஃபெண்டரை ரீபில்டு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ட்ரெண்ட் வந்து திருப்பி உருவாயிருக்கு. அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன், இந்த காருக்கு பயங்கர வேல்யூ இன்னைக்கு கிரியேட் ஆகும். இது நிறைய இருந்திருக்கு நம்ம ஊர்ல, தெரியாது. ஆனால் நான் சின்ன வயசுல இருந்து டிஃபெண்டரை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அதோட வேல்யூ எல்லாம் அப்போ தெரியாது. அதை திருப்பி ஒருக்கா பார்க்கும்போது தான் இதுதானே அதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கதை இருக்கு, அது நம்ம பிறகு தெரியாது. ஏதாவது கிடைச்சா பேசுவோம். ஜோங்கா அது பாரு, இந்தியாவோட மிலிட்ரி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட வண்டி 100 பீஸ் அதை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவ்வளோ ஹைப்பு கிடைக்க காரணம் டோனி அவர் தான் இல்லையா? ஆனால் நமக்கு எப்போ அது எல்லா காரும் அங்கே இருப்பாங்க இருக்கு, இதெல்லாம் அங்கே இருக்கும். நம்ம பேசாத மினி எல்லாம் அங்கே இருக்கு, இந்த கதை எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் ஒன்று பாரு, அவர் வந்து ஒன்றா வாங்கல, கலெக்ஷன்ஸை நிறைய வாங்கிக்கிறார். RD 350 R இருக்கா, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கு. அதான் அப்போ அது கிரேஸ். இதுதான் இப்போ அவருக்கு வந்து ஏன் அந்த பொட்டன்ஷியல்னா அவரோட ஏர்னிங்ஸ் அப்படி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்மளோட கார் லவ்வர்ஸ் வந்து இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண ஆசைப்பட்டு கஷ்டம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று கிடச்சா கூட நம்ம ஒரு பொசஷனாக வச்சுருக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம், மார்க்கெட்டில் போடுறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற இடத்துல இது ஒரு ராங் அட்வைஸாக போகுது. இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரை வந்து அப்கீப் பண்ணி மெயின்டைன் பண்ண வச்சா அது கோல்டு. ஃபேமிலியாக கேட்டுட்டு இருக்காங்க சண்டை இதில். அதுதான் இதில் இப்போ பாட்காஸ்ட் வந்து ஃபேமிலியாக கேட்டுட்டு போட்டுரும், டிஸ்க்ளைமர் போட்டோம், ஃபேமிலி சண்டைக்கு வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. SRV 1.6 SRV யாருக்குமே தெரியாத இருக்காரு. அதாவது அதான் ஷெவியோடது. இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பார்க்க வரைக்கும் எனக்கே தெரியாது. அது ஆக்சுவலி எப்படின்னா, ஆப்ட்ராவெல்லாம் இந்தியன்ஸ் வந்து மதிக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஆப்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து எக்கனாமிக்கலாக இல்லை, அது பெரிய ஸ்டைல் கோஷன்டாக இல்லை, ஒரு டைப்பாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு கார் நல்ல பொட்டன்ஷியலான கார்ஸ் தான். இதில் அவன் ஒரு பீரியடில் இந்த ஃபாரஸ்டர்லாம், சுபாரு ஃபாரஸ்டர்லாம் இந்தியாவில் லான்ச் பண்ண நேரம் ஒரு SRXன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிப்பிக்கல் என்ன சொல்கிறது, கிராஸ் ஓவர், அந்த ரியர் ஹேட்சை வெட்டின ஒரு போர்ஷன், அது வந்து ஒரு வைப்பர்லாம் ஒரு ஸ்பாய்லரோட இருக்கும். அவ்வளோ ரேர் பீஸ். இது ஒரு கார் கலெக்டர் வாங்கி வச்சுருந்தாருன்னா நாளைக்கு வந்து ஒரு ஆட்டோ எக்ஸ்போ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜில் நடக்குன்னா அது கொண்டு வைக்க வேண்டிய ஒரு பீஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாருக்குமே தெரியாது. அந்த 1.6 பெட்ரோல் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த காருக்கு லுக்ஸே அது யூனிக், ரொம்ப யூனிக். அந்த பீரியட்ல நம்ம ஒரு விஷயம் வேணாம், நம்ம ஜெல்லி பீன் சென்னு இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம இருக்கிற சென்னை வந்து நம்ம ரோட்டில் பார்த்தாலும் வெல்மென் சென்னை பார்த்தா நமக்கு பிடிக்குது, யாரும் ஹேட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த SRXோட டிசைன் எல்லாம். இதெல்லாம் இப்படி இருந்ததை நம்மளை பார்க்க வைக்கும், திருப்பி பார்க்க வைக்கும். ரேவா எப்படி தெரியுமா, எலக்ட்ரிக் கார்னு சொல்லக்கூடியதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ரேவா. அதாவது இந்த ரேவா எலக்ட்ரிக் பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்கள வந்து மகேந்திரா வாங்கினாங்க, அப்புறம் E2O போச்சு. ஆனால் அந்த ஒரிஜினல் வரல. அது வந்து ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும், மினி மாதிரி ஐகானிக் டிசைன். அது வந்து ஒரு ஐகானிக் டிசைன். அதாவது நீ நேனோ எல்லாம் வந்த புதுசில் நான் நினச்சி பார்ப்பேன், ஏன் இவங்க ரேவா மாதிரி ஒரு கார் ஷேப் பண்ணலை, இவங்க கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்த்தா ரேவாவோட இன்ஜினியரிங் நினச்சி பாரு, அன்னைக்கு யாருமே திங்க் பண்ணாத ஒரு சில் அவுட் அப்படி கிளாசிக் இமேஜ் இருக்கு. தனி இது மாஸ்டர் பீஸ். ஃபியூச்சர்ல ஈவினா இதுதான் கிராண்ட் ஃபாதர், அதுக்கு முன்னாடி உள்ள பூட்டன், இது பழைய கிராண்ட் ஃபாதர். S-Cross 1.6 S-Cross 1.6 ஏன் ரேர்னா அந்த என்ஜினுக்காக ரேர்.
இனி கனவுல நினச்சாலும் அப்படி ஒரு டீசல் இன்ஜின் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்தியாவில் வர வாய்ப்பே கிடையாது. அதாவது எனக்கு வந்து ஒரு 300 Nm டார்க்குன்னா வாய்ப்பே இல்லை. கிடைக்குது 1,70,000 ஓடினது, 2 லட்சம் ஓடினது நல்லா இருக்கு. 6.5-7 lakhs கேட்க. அதாவது நம்ம ஒரு கார் ஓட்டும்போது இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண அந்த கண்டென்ட்டை தான் வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும். இப்போ நான் பேசும்போது என்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும்லாம் இல்லை. அதில் என்னென்னா நம்ம வந்து ஸ்டியரிங், என்ஜினோட அந்த கிரண்டு, அந்த லீனியர் ட்ராக்ஷன் இதெல்லாம் பேசும்போது எஸ்-கிராஸ் வந்து பேசிக்கலி எனக்கு முதல்ல பிடிச்சது அந்த கார் லான்ச் ஆகும்போது. ஆனால் 1.6 ஓட்டும்போது தான் ஒரு என்ஜினோட பொட்டன்ஷியல் ஒரு காரை எப்படி ஃபன் ஆகுதுன்னு அந்த ஒரு கிளாரிட்டி. இது இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லா கார்ஸும் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, பவர் டார்க் ஃபிகர்ஸ் எல்லாம் 150 PS 250 Nm இன்னைக்கு காமன். நான் பேசுகிற இந்த பீரியட் வந்து அன்காமன். அன்னைக்கு இப்படிப்பட்ட கார்லாம் பார்க்கவே கிடைக்காது டீசலில். அதுவும் சர்ஜா தூக்கம். அந்த மிட் ரேஞ்ச் பார்த்தேன்னா 3rd கியரில் இருந்து 1.3 நேட்டைக்கு வந்து ஆன்சர் நம்ம ஃபேஸ்டா வந்து ஒரு 3rd கியரில் ஒரு இழுப்புல தான். நான் தான் வந்துட்டு சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து நார்மல் மிட் ரேஞ்ச். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் மிட் ஃப்ரண்ட்ல ஒரு ஷிஃப்ட் போச்சு, அது வீடியோ ஷிஃப்ட் போச்சு. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ஸ்ட்ராங் மிட் ரேஞ்ச். அந்த டீசலோட அந்த ஒரு சவுண்ட், அந்த கிளாட்டர், அதே மாதிரி அந்த டர்போட ஒரு சாங்னு சொல்லி அது ரேரஸ்ட் ரேர் பீஸ். பழைய ஃபேஸில் தான் இருக்கும். இந்த ஃபேஸ் லிஃப்டரில் அது கிடையாது. அப்படி ஏதாவது 1.6 வச்சுருக்கீங்கன்னா கொடுக்கவே செய்யாதீங்க, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் கலெக்ஷன். ஜிடிஏ போலோ, அதாவது போலோ வந்து பெர்ஃபார்மன்ஸாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் வராது. அஃபோர்டபுள் இல்லை, என்ன லான்ச் ஆன அதே பிரைஸ், லான்ச் ஆன பிரைஸை தாண்டி கூட கேட்பாங்க. அதுதான் இது கலெக்டபிள். இப்போ வந்து நம்ம இந்த சென் கார்பன் அப்படிதான் இப்போ 4 lakhs இருக்கலாம். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒருத்தர் ரீபில்ட் பண்ண ஒரு சில்வர் கலர் பார்த்தேன் கோயம்புத்தூரில். அதெல்லாம் அப்படி ஸ்டீல் ஸ்டிக்கரிங்கோட ஒரிஜினல் அப்படி இருக்குது. கேட்குற காசு கொடுப்பாங்க கலெக்டர்ஸ், அப்படி இருக்கும். ஜிடிஏ வந்து ஹாட், அதாவது அது வேற லெவல். ஒரிஜினல் ஹாட் அதான் அதோட டெர்மினாலஜி. அது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுல எல்லாத்துலேயுமே ஒரு இன்ஃபியூஷன் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கு. இது அப்படியே, அதாவது குளோபல் கார். இது இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. குளோபலி உனக்கு ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போக முடியும், ரோடுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், எப்படியும் ஓட்டக்கூடிய. ஃபாரின்ல வந்து இப்படி தான் இருக்கும் போலோ. போலோ இப்படி தான் இருக்கு. அதான் அந்த ஒரிஜினல் அந்த டிஎன்ஏவோட அபர்த் எங்க லிஸ்ட்டில் இருக்கும். எழுதலையா? அபர்த்தையும் பேசணும். அது வந்து அபர்த் என்ன தெரியுமா, என்ன சொல்கிறது, ஒரு பட்ஜெட்டில் அதுதான் பேசிக்கலி. புண்டோ பற்றி பேசும்போதே பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் பவர்டுன்னு பேசுவோம். ஏன்னா இவ்வளோ ஹெவியான காருக்கு 1.2 பெட்ரோல், 1.3 டீசல் வந்து அந்த 1.3 வந்து டர்போ லேக்கில் இருக்கும். அப்போ டிஜெட் லீனியா வந்தபோது கூட அந்த ஃபீல் தெரியல. ஆனால் அபர்த் ஓட்டும்போது இதுதான் அந்த ஒரு கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. அப்படி லீனியராக புல் பண்ணோம், சூப்பராக இருக்கும். அது ஒரு இடத்துல இருந்து அப்படி கிக் பண்ணி எடுக்கும். ஃபியட்டுக்கு என்னதான் ரீசேல் இல்லைன்னா இதுக்கு ரீசேல் இருக்கும். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாகர்கோவிலில் சம்படி வந்து அதை 2.5-2.5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் விற்றாங்கனால நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் ஒரு பீரியடு முன்னாடி. இப்போ வந்து அன்னைக்கு ஜீப் ஷோரூமுக்கு போகும்போது ஒன்று சர்வீஸுக்கு நின்று உள்ள இல்லை, அது அந்த சின்ன டேக்ஸ் பண்ணால அதுக்கு லுக் வந்து நீ அந்த ஸ்பைடர் அலாய் ஒன்று நினச்சி பாரு. நீ எவ்வளோ அலாய்ஸ் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அந்த கருப்பு கலரில். அந்த அதாவது ஃபோர் சைடு பட்ஜெட்டுக்கு பீப்புள் வந்து அப்போ ஏன் அதை வாங்கல தெரியாது அன்னைக்கு. இன்னொன்று நம்ம இப்போ பேசுகிறோம், இதெல்லாம் வந்து இப்போ பேசலாம். இப்போ நமக்கு இன்னைக்கு போய் திடீர்னு இதெல்லாம் வாங்க முடியுமா? இதே பிரச்சனை தான் அன்னைக்கும். ஆனால் அன்னைக்கு அவேர்னஸும் கிடையாது. இன்னைக்கு இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெர்ஷன் நிறைய பேர் அட்லீஸ்ட் கண்டென்ட் பண்ணியாவது ஒரு ரீச்சை உருவாக்கியிருக்காங்க. அதான் இதெல்லாம் பேசினாலே ஒரு வைப் இருக்குல்ல. இன்னும் 2 கார் இருக்குன்னா வேற வழி இல்லை, கடைசியில் பேச வேண்டியதா இருக்கு. எப்படி எங்கேயாவது பேசினா சண்டைக்கு வருது. அதாவது ஒரு போட்காஸ்ட்லயாவது நீங்க இந்த வண்டியை பத்தி பேசாம இருக்கணும்னு கொஞ்சம் பேர் கமெண்ட், வேற வழி இல்லை. அதனால நாங்க அதை கடைசியில் வச்சிருக்கோம். எங்கள்கிட்டையும் கொஞ்சம் ஒரு 2 கலெக்டபிள் இருக்கு. குளோபல் ஃபியஸ்டா 1.6 ஏன் தெரியுமா? 1.6 குளோபல் ஃபியஸ்டாவே பயங்கர ரேர்மா. குளோபல் ஃபியஸ்டா நம்ம ஆஸ்டன் மார்டின் எங்கே பார்க்க முடியும்? மொத்தம் ஒரு 5-6 கார்ஸ் பார்த்தேன் நான் லைஃப்பில் வந்து ஒரு ஆஸ்டன் மார்டின் வந்து ஒரு கிரே கலர், ஒரு வெள்ளை கலர் திருவனந்தபுரமில். அன்னைக்கு நானும் ஜெரோமும் ஒன்று பார்த்தோம். அப்புறம் நானும் ஜெரோமும் அன்னைக்கு வந்து
கருப்பு கலர் பார்த்தீங்களா? இல்லை, போன வாரம் இந்த எஸ்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போனோம்ல, இப்போ ஒரு பேப்பர் கேரட் எஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண நீ உண்டு இல்லை அன்னைக்கு நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் போச்சுது. அது திருவனந்தபுரம், அது நம்ம எக்கோ ஸ்போர்ட் கலர் இல்லை, இதில் உண்டு. நான் பாண்டிச்சேரியில் அது ஒன்று பார்த்துருக்கேன். பாண்டிச்சேரியில் நான் டீசல் பிடிக்க போகும்போது எப்போ தெரியுமா, 2017-18 நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு கிளம்புற நேரம், நாங்கள் எல்லாம் ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணி டீசல் அடிக்கிற நிற்கும் போது சடனாக ஒரு பிளாக் வந்து நிற்கிது. நான் உண்மையில் இது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தேன். இது ரேரஸ்ட் ரேர். நான் அந்த பிளாக்கை திருப்பி எங்கேயுமே பார்க்கல. டிபிஎஸ்பியில் கொச்சினில் ஒருத்தர்கிட்ட ஒரு ஒயிட் இருந்தது, அவர் விற்றுருப்பார். அது நான் வாங்குறது கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது. இப்போ ரொம்ப ரேர் ஒரிஜினல். அதுலேயே ஒன்று, நம்ம வந்து மதுரையில் ஒரு இடத்துல ஒரு நம்ம இந்த பிரஷ்ட் அலுமினியம் அந்த பிரஷ்ட் சில்வர் தானே ஒன்று ஒதுங்கி நின்னது பார்த்தோம். அது ஆக்சிடென்ட் வெஹிக்கிள், அது கிடைக்காது. அன்னைக்கு நம்ம இந்த எக்கோ ஸ்போர்ட்டுக்கு முன்னே வாங்குறதுக்காக பார்க்க போகும்போது ஓகே. அதே மாதிரி எஸ், இது ரெண்டும் வந்து கலெக்டபிள். நான் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லுவேன், பழைய இந்த ப்ரீஃபேஸ் மாடல் இருக்குல்ல, ஆஸ்டன் மார்டின் வர்றதுக்கு முன்னாடி, அதுலேயும் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கிடைச்சா அது வந்து அந்த பட்ஜெட்டுக்கு கலெக்டபிள். அது கலெக்டபிளோ இல்லையோ, அது இதில் ரேர் பீஸ் இல்லை. டைனாமிக்ஸ் நம்ம நேட்டைக்கு வந்து 200 கிலோமீட்டர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணியிருப்போம் அப் அண்ட் டவுன். அது ஓட்டுனாலே சந்தோஷப்படுத்தி இருக்கும். ஃப்ரண்டில் பேக் சீட்டை பற்றி பேச விடாது, பேக் சீட் வேலைக்கு ஆகாது. ஓகே, இல்லை எஸ்ஸில் உள்ள அந்த இஷ்யூஸ் நம்ம கொஞ்சம் சொல்லணும். இஷ்யூஸ் எப்படி சொல்கிறேன்? இப்போ நிறைய கார்ஸ் இருக்குல்ல, நிறைய ஆக்சுவலி என்னன்னா, எஸ் வந்து நம்மளோட கண்டென்ட்டுக்கு அப்புறம், அதாவது இல்லை நம்ம கையில் ஒரு எஸ் வந்ததுக்கப்புறம் எஸ்ஸுக்கு மேலே நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. அந்த இரு அதை சொல்லலாம். நிறைய பேர் வந்து எஸ்ஸுக்கு மேலே ஒரு இம்ப்ரெஷன் வச்சு எஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நான் அதை தெளிவாகவே அன்னைக்கு சொன்னோம், இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்கின ஒரு கார் லக்கில் கிடச்சிருக்கு, பியூர் லக்கில் கிடச்சிருக்கார். நான் லைஃப்பில் ஒரு கார் கூட யாருக்கு வேண்டி பார்க்க போனால் கூட இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த காரை செகண்ட் தாட் நம்ம பேசினதே கிடையாது. நம்ம நானும் ஜெரோமும் வந்து ஒரு இன்னோவா வந்து ரீசெண்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணோம். டேனி வந்து ஏசி போட்டு காருக்குள்ளே பேசாமல் இருந்துட்டு எங்களை வெயிலில் விட்டுருந்தான். 40 டிகிரி வெயிலில் 1 மணி நேரம் இல்லை, ஒரு வரல வெளியே. இல்லை பிறகு வந்தான் வர. நாங்கள் 1 மணி நேரம் நாங்கள் வந்து பேசிக்காக இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு அலைன்மெண்ட் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் அண்டர் பாடியெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே செக் பண்ணோம். அந்த வண்டி வந்து நமக்கு ஒரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வண்டி. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு எஸ்ஸை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம், இன்சைடோட இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது நான் சொல்கிறது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் அப்படி தானே நானே, நம்ம ஆகஸ்ட்டில் அந்த எஸ் எடுத்தோம். அதில் இந்த இவ்வளோ பீரியடில் எஸ் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஒரிஜினல் எஸ்ஸே கிடையாது. எல்லாம் என்ன சொல்கிறது, பாடியை, அதாவது இதுக்கு ஒரு ஹைப் வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த பட்ஜெட் சும்மா 2.5-3 lakhs இருக்கு. எதுவுமே ஒரிஜினாலிட்டியாகவே இருக்காது. 90,000 எல்லாம் ஒன்று இருந்து ஸ்பாயிலர் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எப்படின்னா ஒரிஜினல் எஸ்ஸுக்கு வந்து எல்லாமே வேறு. ஏன்னா செஃபி அந்த சீக்வென்ஷியல் இன்ஜெக்டர் வேறு, ஃப்ளைவீல் வேறு, அதோட ஸ்டியரிங் பாக்ஸ் வேறு, அதோட சஸ்பென்ஷன் வேறு. இதை எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்டர் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கிடைக்கிற பொருளை போட்டு. அப்படி எஸ் வந்து இப்போ நம்ம ஏன் எஸ்ஸை பற்றி பேசுகிறோன்னா, நாங்கள் அந்த பீரியடுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த வெஹிக்கிள் ஸ்டாக்கில் பார்த்தாலும் அதெல்லாம் ஒரிஜினல் போன் ஸ்டாக்காக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறது வந்து கஷ்டம், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் கிடைக்குது. ரீசன்ட்லி ஒரிஜினலாக இருக்கிறதுலையும் நிறைய அடிபட்ட வண்டி. இப்போ நம்ம ஒரு ப்ளூ அன்னைக்கு அக்வேரியஸ் பார்த்தோம், லெஃப்ட் சைடு பேனல் ஃபுல்லாகவே புட்டி, ஒரிஜினலே கிடையாது. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து இன்றைக்கி தான் நம்ம ஸ்டோரி போட்டிருக்கோம், மோட்டோ ஒரு எஸ் வந்து நாங்கள் ஒரு குட் ஃப்ரெண்டுக்காக தேடினோம். அது வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ ஆனதுனால நாங்கள் வந்து சரி நம்ம மோட்டோ ஃபார்ம் கேட்டவங்க யாருக்காவது இது பண்ணலாமேன்னு சொல்லி நம்ம இதில் ஸ்டோரியில் இருக்கோம். அது ஓகே, நல்ல வண்டி. இல்லை இப்போ இந்த ஸ்டோரி தான் எல்லா வண்டிக்கும் இது நம்ம பேசுனது எல்லாமே இதுதான். இல்லை இப்போ நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் அதுதான் வெல் மெயின்டைன்டு ஒரிஜினல் பீஸோட அப்படி ஒரு கார் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நம்ம போனால் ஏமாற்றி விட்டுருவோம். இப்போ நார்மல் பேலியோவை மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு சச்சினுக்கு ஒரு அந்த சச்சின் ஸ்டிக்கர் நீ பார்த்தேன்னா எல்லாருமே ஒட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க பேரை வந்து அந்த ட்ரெண்ட் அந்த ஃபாண்டுக்கு அதே மாதிரி எல்லாம் ஒட்டி விட்டு அது எஸ்டன் வேல்யூ. அப்படி கிடையாது. அதே மாதிரி ஜிடிஏ போல வந்துருச்சு பாரு, மற்ற பேட்ச்
பார் 99 டூ டோர்ல கண்டுபிடிப்பேனா? அதான் அதனால கண்டுபிடிப்பேன். சென்னை வந்து கார்பனை வந்து வெல்டு பண்ணி, ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் டோர் வந்து நல்லா பெருசா இருக்கும் கார்பனுக்கு ஸ்டீலுக்கும். ஆனா நீ வந்து நார்மல் சென்னை வந்து டிங்கரிங் பண்ணி வெல்டெல்லாம் பண்ணி இனி இப்படி எல்லாம் ட்ரெண்ட் வரும் ஃபியூச்சர்ல. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணும். ஓகே ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாம் யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபை. இல்லை ஒரு கடைசி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த கண்டென்ட் வந்து இது வந்து ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். இதுக்கு உள்ள வந்து நிறைய மெட்ரிக்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் டீப்பான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலை, ஏன்னா அது நம்ம ஒன்று தனியாக கண்டென்ட் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கார் கலெக்ஷன் சொல்லக்கூடியது உங்கள் ஜேர்னரில் இருந்ததுன்னா, பைக் கலெக்ஷன் இதே மாதிரி தான். பைக் அது இன்னொரு ட்ரெண்டு, அது கொஞ்சம் கூட அஃபோர்டபுளாக பண்ண முடியும். இது கொஞ்சம் கூட இது அப்படி இருந்தால் அவசரமே பற்றாதீங்க, பொறுமையாக தேடுங்க. அந்த அவங்களோட அந்த லுக்ஸுக்காக, அதாவது நாங்கள் வந்து ஒரு இடத்துல காலையில் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரை வந்து ரொம்ப பேட் ஷேப்பில் அதோட பெயிண்ட் குவாலிட்டியை பார்க்குறோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு கண்டென்ட் எடுக்க போயிட்டு திருப்பி வர்றோம், பாலிஷோட ஆரம்பிச்சது. நாங்கள் கிளம்புற நேரம் திருப்பி வரும்போது மிரர் ஃபினிஷில் இருக்கு இல்லையா? நீ இல்லை நான் நீ புரிஞ்சு, அது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லொக்கேஷன். அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு கார் வந்து பாலிஷ் பண்ணாலே மாறுது. அப்போ அந்த விஷயத்தில் அப்படியெல்லாம் நம்ம ஒரு இந்த ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி ரீலையோ இல்லை ஃபோட்டோவை பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது. தரவுல இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த வெஹிக்கிளோட பேசிக் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி நமக்கு இருக்குது, நம்ம இதை சர்வீஸ் பண்ணலாம், இதை அப்கீப் பண்ணலாம்னு தெரிஞ்சு தான் இதுக்குள்ளே காலை விடணும். இல்லைன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டு தான் பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி நம்மளால் அந்த ப்ரைஸுக்கு விற்க முடியாது. நானும் ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு ஃப்ரைடே, டைம் 2 மணி ஆச்சு. 4 மணிக்கு போட்காஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஆமாம் நாங்கள் 4 மணிக்கு போட்காஸ்ட் வரல அப்படின்னு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். ஆசிரியர் நாங்கள் மெசேஜ் பண்ணேன். இன்னொன்று இதில் மிஸ் ஆன கார்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கார்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் இல்லை உங்களோட சர்க்கிளில் யாருக்கிட்டையாவது ஒரு கார் இருக்குதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு இது பண்ணுங்க. அவருக்கு வந்து இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க இல்லையா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, க்ளோஸ் பண்ணலாம். உங்களோட பழைய பாட்காஸ்ட்லாம் யூடியூப்ல ஸ்பாட்டிஃபைல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிரியர் டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.